அஸ்ஸலாமு அலைக்கும். பரோட்டாவும் மீனும் பாருங்கள் எப்படி இருக்கிறது. 2 பரோட்டா எனக்கு மசாலாக வந்துக்கிது. தட்டணும். மீன் ஒரு துண்டு 4 துண்டு ஆக்கினையில் 5 துண்டு ஆக்கினையில் 3 துண்டு போயிட்டு, இடியப்பமும் 6 போயிட்டு, எனக்கு 2 பரோட்டா போட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. பார்த்து லைக் பண்ணுங்கள். எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும் இடியப்பத்தை விட. பரோட்டாவுக்கு மீனுக்கு நல்லா வைக்கும். சரி, பழங்களே மிக்கிற திண்டுக்கிறோம். ஆனால் நோம்புலாம் அந்த அதிகமாக பண்டா படுவலை மிச்சரு கிச்சரு இதெல்லாம் வாயிலே வச்சிட மாட்டேன். சில ஆட்கள் அது வந்து சரியான நொறுக்கு தீனி அடிப்போம். நாங்களாம் மெயினாக பசியாறு சோறு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். தினமாக ஆக்கி திம்போம். வத்தூல்கம்மாக்கு என்னடா வத்தூல் கிச்சன். இது வந்து மீன் அலமதுல்ல போகுது. சில மீனும் 2 பரோட்டாவும் மசாலா திங்கள். ஒரு கொய்யாவும் திண்டுக்கிற வேண்டியதான், ஒரு சின்ன பப்பாளியும் திண்டுக்கிற வேண்டியதான் நிறைஞ்சிடும். இதெல்லாம் சுகர் இருக்கிறதுனால ரொம்ப வயிறு பசி எடுக்குது. சோறு ரொம்ப குறைவாக சொல்கிறதுனால கட்டாக்கட்டிலே பசியாக தேவைப்படும். அதான் மாத்திரை ஊசிலாம் போட்டிக்கிறேன். சரி, நீங்களும் சோறு பேசுகிறவங்களாம் இருந்தால் இப்படி பார்த்து திண்டுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த சுகர் இறங்கி அடிக்கடி மயக்கம் இந்த மாதிரிலாம் ஏற்படுது. மூடி போட்டுட்டேன். இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் திம்பேன். இந்த மாதிரி சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.